நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை அடுத்த மாதம் 6ஆம் தேதி முன்னெடுக்க கட்சித் தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை அடுத்த மாதம் 3ஆம் வாரம் முன்னெடுப்பதற்கு கட்சித் தலைவர்கள் தீர்மானித்ததாக பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தெரிவிக்கின்றார். இன்று காலை நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது இது தொடர்பில் சபை முதல்வர் அறிவித்ததாக சந்திம வீரக்கொடி கூறினார். யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத மணல் அகழ்வோடு பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்புபட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் நிதி அறவீடு தொடர்பில் ஊழல் ஒழிப்பு குழு செயலகத்திடம் முறைப்பாடொன்றை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன், பருத்தித்துறை பிரதேச சபையின் தவிசாளர் பூபாலசிங்கம், சஞ்சீவன் உள்ளிட்ட சிலர் இந்த முறைப்பாட்டை முன்வைத்தனர். 2007ஆம் ஆண்டு முதல் கடந்த வருட இறுதி வரை மகேஸ்வரி நிதியத்தினால் சட்டவிரோதமாக மணல் அகழ்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் மக்களிடமிருந்து முறையற்ற வகையில் அதிக நிதி அறவிடப்பட்டதாகவும் இந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்திலே 2007ஆம் ஆண்டு பகுதியிலே இருந்து சென்ற வருடம் இறுதி வரைக்கும் சட்டவிரோதமாக மணல் அகழ்விலே ஈடுபட்டிருந்த மகேஸ்வரி நிதியத்துக்கு எதிராக பருத்தித்துறை பிரதேச சபை தலைவர் திரு சஞ்சீவன் ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கிறார். சட்டவிரோதமான மணல் அகழ்வு என்பதற்கு அப்பாலே ஏராளமான பணம் மகேஸ்வரி நிதியத்தினாலே பொதுமக்களிடத்திலிருந்து அறவிடப்பட்டிருக்கிறது. இது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள்தான் இதற்குரிய முதன்மையானவர். ஆரம்பத்திலே மகேஸ்வரி நிதியம் என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டிருந்தது. இடையிலேதான் அது கூட்டிணைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக பாராளுமன்ற அங்கீகாரம் பெற்றது. அப்படி இருந்தாலும் இந்த மணல் அகழ்வுக்கான பணம் பிரதேச சபைக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. பல்வேறு அரசாங்க நிறுவனங்களுடைய அனுமதிகள் பெற வேண்டியதாக இருந்தது. இடைக்கிடையே சில அனுமதிகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் முழுமையான சட்டத்து தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யாமல் பணம் அறவிடுவதற்காகவே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இது இயங்கி இருக்கிறது. இதனாலே பொதுமக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமளவான பணம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக. 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 200 ரூபாய் அளவிற்கு கொடுக்க வேண்டிய அந்த மணலுக்கான விலையினை யாழ்ப்பாணத்து பகுதி மக்கள் 13,000 சொச்ச இந்த விலைக்கு மணலை சட்டத்துக்கு முரணாக வாங்கியிருக்கிறோம். அதே சமயம் அந்த இடங்களிலே சட்டத்துக்கு முரணான வகையிலே மணல் அகலப்பட்டிருக்கின்றது. பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்படவில்லை. சுற்றுச்சூழல் அதிகார சபையிலே பூரணமான எந்த விதமான நிபந்தனை கொடுக்கப்பட்ட இருந்த போதும் அந்த நிபந்தனை எதுவும் அமுல் செய்யப்படவில்லை. கையினால் மணலை அகழ்வதற்கான அனுமதி மாத்திரமே கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதும் அவர்கள் இயந்திரத்தினை வைத்து அங்கே மணல் அகழ்ந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் இயற்கை வளத்தை பாதிக்கக்கூடிய வகையிலே மரங்களை வெட்டியிருக்கின்றார்கள்.